P cos theta மணி 8 அதுதானே அந்த ஃபார்முலா வருது. முடிச்சிடலாம், கவலைப்படாத. இப்போ நல்லா பாரு, நம்ம டார்க்கு பார்த்தோம் ஞாபகம் இருக்கு. ஏன் என்ன பிரச்சனை? 4 நாள் லீவ் போட்டு தானே வந்த ஊருக்கு போயிட்டு. டார்க்கோட ஃபார்முலா என்ன? P cos theta. P sin theta. Sorry. Cross. எனர்ஜி சொன்னேன். கரெக்டா? புரியுதா? அப்பயும் தப்பு. இப்போ நான் யூவோட ஃபார்முலா பார்த்தனா இன்டெக்ரல் ஆஃப் டவ் இன்டூ டி தீட்டான்னு போடலாமா? படிச்சிருக்கோமா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இல்லை ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டவ் இன்டூ டி தீட்டா. பிஇஏ வெளியே எடுத்துக்கோ, பிஇஏ வெளியே எடுத்துக்கோ. அப்போ சைன் தீட்டா டி தீட்டாவா? தீட்டா 1லேருந்து தீட்டா 2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்குது? மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் பிஇ காஸ் தீட்டா 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண லோயர் லிமிட்ல மைனஸ் போடுவீங்க, இன்டகிரேஷன்ல ஒரு மைனஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ சிம்பிளா இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? கரெக்டா? கரெக்டா இல்லையா? டாட் காஸ் தீட்டா வந்து டாட்னு போட்டுக்கலாமா? இதுதான் நான் இங்கே சொன்னேன். தப்பா சொல்லி விட்டுட்டு இதை வச்சு assume that theta 1 is equal to 90 degree. சரியா? அப்ப என்ன 1 ஆயிருமா? செருப்புல அடிச்சாலும் எனக்கு அறிவே இல்ல. நான் மேத்ஸ் நான் பிசிக்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரே சந்தோஷம் இந்த கழுதைக்கு. நீ ஏன்ட்டே சொல்லல, நீ அங்க சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்ன. சரி, இந்த இடத்துல உன் டார்க் எவ்வளவு? டார்க் எவ்வளோ? எவ்வளோ? எனர்ஜி எவ்வளோ? அந்த ஆங்கிள் கொடுத்தாச்சு. அப்ப sin 90 என்ன 1 ஆயிரும். அப்புறம் p மட்டும் தானே. நீ sin தீட்டான்னு சொன்ன. எக்ஸ்பிளைன் நீ உட்காந்து. சரி, u என்ன? நெக்ஸ்ட் இங்க பாரு. சப்புன்னு அடி வாங்கணும்னு வச்சுக்கோ, அங்க போய் விழுவ. அது கண்ணு தெரியாது, மாலை கண்ணு மங்களாயிரும். சரியா? இங்க தீட்டா எவ்வளோ? அப்ப டார்க் எவ்வளோ? டார்க் எவ்வளோ? 0. u என்ன? கரெக்டா? இது என்ன ஈக்விலிபிரியம்? இதுக்கு மேல என்ன பாப்பா வேணும் உனக்கு? டே டார்க்குக்கு அங்க படிச்சோம்ல, அந்த டெரிவேஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கேன். இங்க வந்துட்டு எனர்ஜி தானே கேட்கிறேன், டார்க்கா கேட்டேன். எங்க அடுத்த டைம் வந்து நோட்டை வரக்க வேண்டாம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஏன் ஸ்டேபிள் நல்லா பண்ண, லேசா இதை திருப்புறேன்னு சொன்னா இந்த இடத்துல பிளஸ் சார்ஜ் இருக்குமா? அப்ப இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் பண்ண பார்க்கும். இங்க மைனஸ் சார்ஜ் இருக்க போகுது. அதே உல்டால பார்த்தனா இங்க பிளஸ் இருக்குமா, இங்க மைனஸ். இது வந்து எனர்ஜி எதுக்கு எப்படி 0 தான். அப்ப ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு. ஆனா லேசா ஒரு ஆட்டி விட்டா என்ன ஆகும்? திரும்பி டம்னு வந்து விழுமா. அப்ப இது என்ன ஈக்குலிபிரியம்? θ is equal to π ரேடியன். அப்படின்னா 180 போட்டுடலாம். சொல்லு சம்பத், டியூஷன்ல பள்ளி இருக்கா?
இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, மனப்பாடம் பண்ணிட்டு வந்தேன். சரியா? 180 ஓட வேல்யூவா? 180 சரியா? வேற கதை பேசிக்கிட்டு கிடக்குறவங்களே, வெளுத்துக்க போறேன் வெள்ளிக்க போறேன்னு நான் வெளுத்துற போறேன்னு சொல்றதுக்கு அப்படி வெளுக்க போறேன் வெளுத்துற போறேன் அது ரெண்டு மிக்ஸ் ஆயிட்டு நானே அடி வாங்கிக்கிறேன்னு ஆயிடுச்சு. குடிகாரா அமைதியா கடை. புரியுதா? Any difficulty? So work done in rotating a dipole from theta 1 to theta 2. So உனக்கே தெரியும். Initially my energy என்ன? minus P cos theta 1. Final என்ன? minus P cos of theta 2. அப்போ work done பார்த்தனா final minus initial. minus P cos theta 2 plus P minus of minus plus ஆயிருமா? P cos theta 1. So P cos theta 1 minus P cos theta 1 minus cos theta 2. தயவு செய்து பிஏ காமன் எடுத்தீங்க, அதே மாதிரி காசை காமன் எடுத்து தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடாது. சரி, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது முகேஷ். ஏன்னா நல்லா பாரு, இங்க வந்து ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும். பேசாம தீட்டா 1 தீட்டா 2 சப்ராக்ட் பண்ணா 30. அப்ப காஸ் 30 என்ன அந்த வேல்யூ? மேத்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. சரியா? காசை காமன் வந்து cos x minus y ஃபார்முலா போட்டு என்ன கோஸ் இங்க cos x minus cos y cos 60 ஓட வேல்யூ தெரியுமா? cos இதோட வேல்யூ தெரியுமா? அப்புறம் ஏன் cos of x minus y is equal to, சரி ஃபார்முலா சொல்லு. cos x minus cos y ஃபார்முலா என்ன? டபுள் ஆங்கிள் ஃபார்முலா. cos cos x sin y x plus y minus 2. அவன் வந்து cos of x minus y ஃபார்முலாவை தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். cos x minus cos y is not equal to cos x minus y. அல்ஜிப்ரா இங்க வேலை செய்யாது. அவன் என்ன குழப்பத்துல இருக்கான். என்னையா சொல்ற? நீ சொன்னதே புரியல. நீ சொல்ல வந்தது என்ன தெரியுமா? cos of x minus y is equal to cos x cos y plus sin x sin y. அதானே சொல்ல வந்த. இது அந்த ஃபார்மேட்ல இல்ல, இது வந்து cos x minus cos. வந்து காமன் எடுத்து அதுதான் பண்ண கூடாது, கையெடுத்து கும்பிட்டுட்டேன். பண்ணிருக்கலாம். சரியா? ஓகே, இப்போ क्वेश्चनக்கு வா. क्वेश्चन சீக்கிரம் இப்போ क्वेश्चனை பாரு. ஒன்ட்ட p யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் கதை பேசுங்க, வெளுத்து போடுவேன். இப்போ பாரு, ஒன்ட்ட என்ன கேக்குறாங்கன்னா from its position of stable equilibrium. stable equilibrium theta 1 எவ்வளோ? 0 degree. theta 1 எவ்வளோ? 0 degree. to unstable equilibrium. minus of minus 4. unstable equilibrium. கரெக்ட்டா இல்லையா? இப்போ வந்துட்டு என்ன கேக்குறாங்க? ஒர்க் டன் கேக்குறாங்க. ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? P அதுக்கு தான் எழுதுறப்ப இங்க கவனிக்கணும். இங்க மைனஸ் இருக்கா? அப்ப இது ஃபர்ஸ்ட் வரும், அது செகண்ட். அப்ப theta 1 minus theta 2. புரியுதா? நீ ஏன் அவனை சைட் அடிக்கிற மாதிரி அங்க உட்காந்து அவனை 10 செகண்ட் கூட அவனை பாத்திக்கிட்டு இருக்க? பையன் கூட அந்த மாதிரி அவனை பார்த்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும். அவன் என்னதான் மேக்கப் போட்டாலும் யாரும் பார்த்தது இல்லை. நீயும் 10 செகண்ட் ஒரு தடவை திரும்பி திரும்பி பார்த்து உட்காந்துரு. என்னது? PE 3.2 into 10 power minus 8 E 10 power 4 cos theta 1 cos 0 என்ன? 0 minus B. cos of 180 minus 1. அப்ப minus 1 அப்ப 2 ஆயிருமா? நல்லா பாரு, 1 plus 1 2. 3.2 into 2 6.4. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. முடிஞ்சா? இதே கொஸ்டின் வந்து அப்படியே உள்ளான்னு இழுத்து வச்சிருக்காங்க. assume that potential energy of the dipole to be 0 at 90. torque and the potential of the dipole will be எத்தனை டிகிரில? some angle theta ல. உன் potential எவ்வளோ, உன் dipole எவ்வளோ? which degree? Potential Some- energy of the dipole. அது some angle ல இருக்கு, some angle ல இருக்கு. Torque is சரியா? sin theta. அப்ப டார்க் ஃபர்ஸ்ட் கேக்குறானா பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் கேக்குறானா? டார்க் ஃபர்ஸ்ட் கேக்குறான். டார்க்கோட ஃபார்முலா என்ன? P Sin theta. ஒன்னு இந்த ஆப்ஷன், இல்ல இந்த ஆப்ஷன், இல்லனா இந்த ஆப்ஷன். கரெக்ட்டா? எனர்ஜி கேக்குறான். P minus P option A. முடிஞ்சா? இப்போ பாரு, electric dipole has a magnitude of its charge as q and the dipole moment p. It is placed in uniform electric field. The dipole moment is along the direction of field. Dipole moment எப்படி இருக்கு?
அப்ப இப்படி இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கா. அப்ப ஃபோர்ஸ் எவ்வளோ, ஃபோர்ஸ் அந்த டைபோல் எவ்வளோ, இட் இஸ் பிளேஸ்ட் இன் a யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஃபோர்ஸ் எவ்வளோ, 0. எத்தனை क्वेश्चनல 0 இருக்கு, முடிஞ்சா?